மனிதன் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று இதனை பஞ்சபூதங்களாய் வகைப்படுத்தி வழிபட தொடங்கினான். இவை அனைத்தும் மனிதனின் வாழ்வாதாரத்தில் சம்பந்தப்பட்டவையாகும். தொடர்ந்து அதனை உருவகப்படுத்தி சாமியாய் வழிபட ஆரம்பித்தான். இப்படி வழிபடுவதன் மூலம் நம் பயம் விலகி நம்பிக்கை பெற்று மேற்கொண்டு முன்னேற உந்து சக்தியாய் இருப்பதால் தலைமுறையாக சாமிகளின் வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படிப்பட்ட சாமிகளையும் வழிபாட்டு முறைகளையும் காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம், இது மண்ணின் சாமிகள். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை KK நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சிவஞான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க முருகனை தரிசிச்சுட்டு அவரோட அருமைகள் பத்தி பேசலாம். அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சிவஞான சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வரலாம். பொறிவே
சிலை போல நின்று நிஜமான சுகம் என்ற ஒன்று அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சிவஞான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் முருகனை வழிபடுவதன் மூலம் அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதத்தை அவங்களே சொல்றாங்க. வாங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் ராமதாஸ். இந்த கோயிலை தலைமையேற்று இந்த கட்டியிருக்கேன். தெருமக்களோட ஆதரவும் பொதுமக்களோட ஆதரவுனாலையும் இந்த கோயிலை கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. சிம்பிளாக பண்ணணும்னு சொல்லி கிராண்டாகவே எல்லாமே கிராண்டாக பண்ணிக்கினார் முருகர். என்னை பண்ண வச்சுட்டார். அது வரைக்கும் இந்த கோயில் அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயிலாக இருக்குது. இந்த கோயிலோட இடம் சிவஞான சுவாமிகள்னு இங்கே சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தெருமக்களுடைய ஒத்துழைப்பில் இந்த கோயில் சின்னதாக கட்டி வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சித்தியானதுக்கப்புறம் நாங்கள் தெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்ட ஆரம்பித்தோம். இடையில் நிறைய தடைகள், எல்லா தடைகளையும் உடைச்சி இன்றைக்கி முருகர் இங்கே அருள் பாலிக்கிறாருன்னா அது பிள்ளையாரோட அனுகிரகமோ ஐயப்பனோட அனுகிரகமோ துர்காதேவியின் அனுகிரகத்தாலேயும் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல எப்படி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டார் முருகர். என் பேர் பாண்டுரங்கன். நான் இந்த தெருவில் 24 வருஷமாக இருக்கேன். அதுலேருந்து சிறிய கோவிலாக தான் இருந்தது. ஒரு 4 கால் தூணும், அதுக்கு மேலே ஒரு தளம் போட்டு ஒரு டைல்ஸும் போட்டு இருந்தது. அது வரலாம் நாங்கள் எங்கள் கனவு எல்லாம் கோவிலை கட்டணும்னு கனவு கண்டோம். ஆனால் இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. சிறப்பாக இருக்குது. திருத்தணியில் என்ன மாதிரி இருக்கிறோம் முருகன் அதே குடும்ப சமேதராக இங்கே காட்சி தருகிறார். எல்லாம் அல்ல முருகனை அனைவரும் தரிசனம் செய்து இந்த முருகன் அருளை பெற்றுரையுமாறு வேண்டிக் கொள்கிறேன். என் பெயர் மணிகண்டன். இந்த கோவிலில் நிர்வாகியாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்து இந்த சிவஞான சாமிகள் அவர் இருந்து பூஜை பண்ணும்போது அவர் கூட இருந்து குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு அந்த டைம்லேருந்தே அவர் கூடலாம் இருப்போம். எதனா பூஜை பண்ணுவார். வாங்க பசங்களை எல்லாரையும் கூப்பிடுவார். மெயினாக அவருக்கு பசங்க தான் நிறைய பேர் அவர் கூடவே இருப்போம். அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். அவரும் பூஜை முடிஞ்சதுன்னா பசங்களுக்கு தான் முதல்ல பிரசாதம் எல்லாமே கொடுப்பாரு. சுண்டல் வாங்கிட்டு வர சொல்லுவார். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பேர் பிரசாதம் செஞ்சு தருவாங்க. அது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லுவார். நெய்வேத்தியம் பண்ணுவார். எல்லாருக்கும் பசங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. அது சிவஞான சுவாமிகள் படமும் நம்ம கோவிலில் வச்சுருக்கோங்க. கோவில் கட்டுமானம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதில் என்ன விசேஷம்னா நாங்கள் எதேச்சையாக பண்ணோம். கோயில் கோபுரத்துக்கு ஒரு டிராயிங் வரைஞ்சி கொடுத்தாங்க, ஸ்தபதியை வரைஞ்சி கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஹைட்டு ஸ்டிபுலேட்டட் ஹைட்டு 13 அடி வைக்க சொன்னாங்க. அகலம் நீளம் எல்லாம் அப்படியே தான் இருக்கணும். ஹைட்டை வேணால் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். தேவைன்னா ஹைட்டை அதிகப்படுத்தி கோபுரம் மேலே தெரிகிற மாதிரி காமிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் உள்ள கோபுரம் இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்க முடியாது. முன்னாடி ராஜகோபுரம் கட்டிக்கலாம், பின்னாடியும் அந்த டிராயிங்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கோபுரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் எதாச்சியாக முடிவு எடுத்து பண்ணோம். கோபுரமும் உள்ளே அமைஞ்சது. கோபுரத்துக்கு துவாரமும் அறுகோண வடிவில் கொடுத்துருக்கோம். கோபுரத்துக்கு துவாரமும் இது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருத்தர் சொன்னார், கோவில் விமானத்தோட நிழல் பக்கத்தில் இருக்கிற வீடுங்களில் படக்கூடாது அப்படின்னு ஒரு ஆகம விதி இருக்குது அப்படின்னு சொன்னார். நாங்கள் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் எங்களுக்கு தெரியவும் தெரியாது, அதை நினச்சோம், நாங்கள் பண்ணல. ஆனால் கோபுரம் இப்போ கோபுரத்தோட நிழல் கோவில் உள்ளே தான் விழுமே தவிர பக்கத்தில் இருக்கிற எந்த வீட்லேயும் விழாது.
அது வந்து சுவாமி இங்கே வரும்போதே யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்காம வந்திருக்காருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரு பாப்பா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா ஒரு 3-4 மாதமாக. வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு போட்டு போயிட்டு இருந்தது அந்த பாப்பா. அவங்களுக்கும் இப்போ நல்லா வேலை கிடச்சிருக்கு. அதுவும் இன்டர்ன்ஷிப் மேல் படிப்போடு சேர்த்து அந்த வேலை ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக சேர்ந்துருக்காங்க. கூடவே வந்து பிஹெச்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எனக்குமே குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதையுமே சீக்கிரமாக சாமி நிறைவேற்ற போகிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்துட்ருக்கோம். வணக்கம், என் பேர் வந்து பாரதி கணேஷ். இந்த முருகரோட வந்து சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து எப்பயுமே சிரிச்ச முகமாக தான் இருப்பார். இவரை வந்து நான் வந்து பார்த்து இவர்கிட்ட ஒரு திருப்புகழ் பாடினேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண் திறந்து எங்களை பார்த்தாரு. அந்த ஃபோட்டோஸும் நான் இன்றைக்கி வச்சிட்ருக்கேன். நான் இவர்கிட்டேருந்து ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வந்து என்ன வரத்தை கேட்டாலும் அவர் வந்து அள்ளி கொடுப்பாரு. அருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பூ போடுவார். எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடச்சிது. நான் கண்குளராக பார்த்தேன். முருகனே நேரில் பார்த்தேன். நான் என் கூட வீட்டுக்கு வருவார், என் கூட நல்லா பேசுவார். அவர் வந்து எங்கள் அப்பா, என் கூட எங்கள் அப்பா அவர் எனக்கு. இந்த கோயிலோட மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஊருக்கு போகும்போது அப்பா நான் பார்க்க முடியல, அப்போ நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு நான் உங்களை வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். இந்த படிக்கட்டில் நான் நிற்கிறேன். மேலேருந்து பூ வந்து என்னோடய 2 கையிலையும் வந்து விழுந்ததுங்க. அது வந்து இந்த குருக்கள் ஐயா பார்த்துட்டு அம்மா உனக்கு முருகன் உன் கூடயே இருக்கிறாரு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி அற்புதம்லாம் இங்கே நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன். நான் என் கஷ்டத்தை கொஞ்சம் தீர்க்கணும்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரை நம்பி வாங்க. இந்த முருகரை நமக்கு தேவையான அருள் நிறைய கொடுப்பாரு. சிரிச்ச முகமாக நம்மளை வரவேற்பார் அவர். அதுதான் இவரோட ப்ளஸ்ஸே அவர் தான். என் பேர் ஜெயந்தி. நான் இங்கே தான் எம்ஜிஆர் நகரில் இருக்கேன். இந்த கும்பாபிஷேகம் ஆனதுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு இது பெரிய வரமாக இருக்குது. இந்த கோவில் எனக்கு இங்கே வந்தது, எனக்கு முருகரை வந்து நான் நேரடியாக அவரை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என் லைஃப்பில் எல்லா விஷயமும் அவர் தான் எனக்கு நடத்தி கொடுத்துருக்காரு. எல்லாமே என் லைஃப்பில் ஆரம்பத்துலேருந்து எல்லாமே அவர் தான் எனக்கு. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு முருகர் தான் என் கூட. இந்த கோயில் ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே வரும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் 6 படை வீடும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் எங்கே சின்ன திருச்செந்தூர் முருகன், திருப்பரங்குன்றம் எல்லாமே இது உள்ளே இருக்குது. நீங்கள் அவர் நம்ம பார்க்கும்போது நம்மளை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்ததுக்கு நல்ல திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பாக இந்த கோவிலில் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது. அதே மாதிரி நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். கண்டிப்பாக அது எனக்கு நடத்தி கொடுப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் லைஃப் அவர் தான் எனக்கு எல்லாமே. சின்ன சின்ன முடிக்கையா சிங்காம முடிக்கையா தமிழ் பேசும் சிங்கள் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சிங்கள் வேலாமா. என் பேர் குணா. நான் எம்ஜிஆர் நகரில் தான் இருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காசு வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டோம். அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு முருகர்கிட்ட வேண்டினேன். வேண்டின பிறகு இப்போ சொல்லியிருக்காங்க தரேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்லியிருக்காங்க. அவர் நிறைவேற்றி வச்சாருன்னா ரொம்ப சந்தோஷம். வணக்கம், என் பெயர் சிவன்யா. நான் அம்பத்தூர் அரிமா சங்கம் நடுநிலைப்பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது முருகனை பற்றி ஒன்று சொல்ல போகிறேன். முருகன் எங்களுக்கு ரொம்ப பிடித்தவர். அவரோட ஆசீர்வாதம் எப்பவுமே எங்கள்கிட்டயும் இருக்கும். எங்களோட கஷ்டத்தை அவர் எப்பவுமே போக்குவார். அவருக்காக நான் டெய்லியும் இந்த கோயிலுக்கு வரேன். நான் எப்பவுமே இந்த கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டேன். நான் டெய்லியும் வரணும்னே நான் இங்கே டெய்லியும் அவரை பார்ப்பேன். அவர் டெய்லியுமே எனக்கு என் கண்ணுக்கு மட்டும் தெரிவார். எனக்கு நிறைய என்கிட்ட பற்றி சொல்லியிருக்கார் என் கனவில். அதனால் நான் அவரை பற்றி சொல்ல வந்திருக்கேன். முருகன் எங்களுடைய சுவாமி. அவரை நாங்கள் எப்போதும் எங்கள் கூடயே வச்சுப்போம். முருகனை பற்றி ஒரு சின்ன மந்திரம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி. அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை உடனுரை ஸ்ரீ சிவஞான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் அர்ச்சகர் கோவிலின் வரலாறு பற்றியும் முருகனின் சிறப்புகள் பற்றியும் விளக்கமா சொல்றாரு. வாங்க அதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹரி ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ராஜேஷ் குமாரசாமி. நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். இந்த கோவிலில் நான் முறை பார்க்க வந்தது ரொம்ப வித்தியாசமான முறையில்.
என்னோடய தம்பியோட ஆகம் இங்கே இருந்தது. நாங்கள் சாயரட்சியில் எங்கள் பிள்ளையார் கோயிலில் முறை பார்த்துட்டு இப்படி போகும்போது இந்த கோயில் பார்த்து போவோம். என்ன ஒரு ஈர்ப்போ தெரில, இந்த சுப்பிரமணிய சுவாமியை வாசலில் பார்க்கும்போது இடும்பனை பார்க்கும்போதே அவ்வளோ பெரிய சுவாமி, அவர் பார்த்து அவ்வளோ அழகாக அருமையாக கட்டியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே அப்படி ஒரு ஈர்ப்பு இந்த கோவிலோட அம்சம். அதில் ஈர்ப்பாகி நாங்களாக இந்த கோவிலில் பூஜை பண்ணுறதுக்காக கேட்டோம். அவளும் சரின்னு சொல்லி ஒப்புத்துட்டு நாங்கள் இந்த கோயிலுக்குள்ள முறை எடுத்து வந்தோம். எங்களால் வேறு ஒரு சில விஷயங்கள்னால எங்களால் கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு பண்ணி வைக்க முடியாமல் போச்சு. ஆனால் அதுக்கடுத்த மறுநாள்லேருந்து மண்டலாபிஷேகத்தன்னைக்கு நாங்கள் இந்த கோவிலில் பூஜை முறை எடுத்துக்கிட்டோம். இன்னைய வரைய சுவாமியோட திருக்கருணை தன்னைத்தானே சுவாமி பூஜை பண்ணுற மாதிரி எங்களை வச்சு அந்த வேலையை வாங்கிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் சுவாமி ரொம்ப திருப்திகரமாக வரவங்க எல்லாரும் எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் அந்த கஷ்டமெல்லாம் போக்கி மன நிறைவோட சுவாமியை பார்த்த உடனே அந்த மகிழ்ச்சியில் சந்தோஷமாக போகிற மாதிரி ஒரு அலங்காரத்தை எங்கள் கையில் கொடுத்து நடத்திக்கிட்டு அந்த மாதிரி எங்களை ஒரு முறை பண்ண வைக்கிறார். இந்த கோவில் காத்தால் 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 10 மணி வரை இருக்கும். சாயரட்சியில் அதேமாதிரி 5:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா 9 மணி வரை உண்டு. 2 காலமும் அபிஷேகம் உண்டு. காலையில் ஒரு 7:30 மணி போலையும் சாயங்காலம் ஒரு 6:30 மணி போலையும் அபிஷேகம் உண்டு. இந்த கோவிலில் உற்சவங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை உற்சவம் உண்டு, தை பூசம் உண்டு, பங்குனி உத்திரம், முருகனுக்கான எல்லா விசேஷங்களும் உண்டு. ஒவ்வொரு மாத கிருத்திகை அன்னைக்கும் இந்த கோயிலில் வெள்ளி வேலுக்கு பூஜை நடக்கும். அவங்க தனிப்பட்ட முறையில் உட்காந்து சங்கல்பம் பண்ணி அந்த வெள்ளி வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவங்களே தீபாராதனை பண்ணி சுவாமிகிட்ட வேண்டி அந்த பிரசாதம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது இந்த கோயிலில் ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஸ்பெஷல். அதோடு மட்டும் இந்த மூலஸ்தான மூர்த்தியை பற்றி நான் நிறையா சொல்லணும். இந்த சுவாமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ திருத்தமான சுவாமி. ஒவ்வொரு சின்ன அந்த முப்புரி நூல் போட்டிருப்பா யஜ்ஞோபவீதம், அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சு ஒவ்வொரு நூல் கூட பிரிஞ்சு அப்படி திரிஞ்சு நிற்கும். அப்படி ஒரு அருமையாக நேத்திரமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் அந்த சுவாமி எல்லாம் கலப்பு கலைச்சி வெறும்னா எண்ணெய் காப்பு சாத்தி ஒரே ஒரு நெத்திக்கிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா சுவாமி சிரிப்பார் அப்படியே. அதே மாதிரி சந்தன காப்பு சாத்தினாலும் சரி, விபூதி காப்பு சாத்தினாலும் சுவாமியோட சிரிச்ச முகம் அவ்வளோ அருமையான முகம். அப்படியே கச்சிதமாக இருக்கும். எங்களுக்கு வஸ்திரம் சாத்துறதுலேருந்து மாலை சாத்துறதுலேருந்து சுவாமிக்கு பார்த்து செய்ய தோணும். என்னடா அது இவ்வளோ அழகான சுவாமி, விட்டுறக்கூடாது, அப்படி பிடிச்சி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதோடு மட்டும் கிடையாது, மூலஸ்தான சுவாமி மட்டும் கிடையாது, பிள்ளையார் பார்த்தீங்கன்னா நல்ல தொப்பை வயிறா பானை வயிறில் அருமையான ஒரு கணபதி, துண்டி கணபதி, கையில் சுவாமியோட தும்பிச்சங்கையில் அமிர்த கலசம் இருக்கும். இந்த கோயிலில் அது ஒரு ஸ்பெஷல். காசியில் இருக்கக்கூடிய அந்த கணபதி மாதிரி இந்த கோயிலில் துண்டி கணபதி அமைஞ்சிருக்கார். அடுத்தது ஐயப்ப சுவாமி இருக்கார். அடுத்து துர்கை இருக்கா. இந்த கோயிலில் சிவதுர்கை. மற்ற கோயிலெலாம் விஷ்ணு துர்கை சங்கு சக்கரத்தோடு இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மான் மழுவோட சிவதுர்கை இருக்கும். அது இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். அதனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், மன கஷ்டம் இருந்தாலும், பண கஷ்டம் இருந்தாலும் வாங்க சுவாமியை கையெடுத்து கும்பிட்டு நெல்லுங்க. கண்டிப்பாக அவங்களோட குறைகள்லாம் தேஞ்சு போயிடும். அதே மாதிரி வளரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வளர்பிறையில் செய்வோம். ஆனால் இது தேய்பிறையில் இருக்க மாதிரி மேற்க பார்த்து இருக்கிறனால தேயக்கூடிய கஷ்டங்கள்லாம் கொடுக்கக்கூடிய சுவாமி. அதனால் எல்லாரும் உங்களோட கஷ்டத்தை போக்கி சந்தோஷமாக வாழணும். என் பெயர் சிவசோபன் பாபு. நான் இந்த கோவிலில் அர்ச்சகராக முறை பார்த்துட்டு இருக்கேன். கல்யாண தடை உள்ளவர், குழந்தை பாக்கியம் பிரார்த்தனை செய்கிறவர் இங்கு பிரார்த்தனை செஞ்சு அதிசீக்கிரமாக சுவாமி அதை நடத்தி சுவாமியோட கிருபா கடாட்சம் அவங்களுக்கு அதிசீக்கிரமாக நடந்தேறி இருக்கு. அவர்களும் சீக்கிரமாக எங்களுக்கு இப்படி நடந்திருக்கு சுவாமி, நாங்கள் பிரார்த்தனை வச்சோம், அது சீக்கிரமாக எங்களுக்கு நடத்தி தந்திருக்கார் சுவாமி, அதுக்காக நாங்கள் சுவாமிக்கு மாலை சாத்துறோம், நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னுட்டுலாம் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. திவ்ய தரிசனமாக எல்லாருக்கும் காட்சி தருவார். சுவாமி ரொம்ப நேத்திரமாக இருக்காரே, இவ்வளோ கருணை புரியும் மனம் கொண்டு சுவாமி எல்லாருக்கும் திவ்ய சேவை புரிஞ்சிட்டு இருக்கார் இந்த க்ஷேத்திரத்தில். ஆகையினால் அனைத்து மெய்யன்பர்களும் இங்கே ஆலயத்துக்கு சுவாமியை தரிசனம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் பாலச்சந்திரன். 15வது திருச்செந்தூர்மன் கோயிலில் நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் 1.5 வருஷம் 2 வருஷமாக. அப்போ முருகன் சொன்னார், நேரம் உங்கள் ஆற்றுக்கு ஏற்றாப்புலேயே வந்துடுறேன்டா, நீ நேரம் எனக்கு பண்ணின்ற எல்லாத்தையும் அப்படின்னார். அதனால் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கேன். எங்கள் ஆற்றுக்கு எய்த்தாப்புல அவர் தான் இருக்கார்.
ஆனால் கார்த்தால சாயங்காலம் எப்போ முழிச்சாலும் அவர் மாத்திரம் முழிச்சு எழுந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை KK நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை உடனுரை ஸ்ரீ சிவஞான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். வந்ததும் முருகனை தரிசித்தோம். அதற்கப்புறம் கோவிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் முருகனை வழிபட்டதன் மூலமா அவங்களுக்கு நடந்த அற்புதத்தை பத்தி அவங்களே சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பின்பு கோவிலின் அர்ச்சகர் அவர்கள் கோவிலின் வரலாறு பற்றியும் முருகன் அருளை பற்றியும் சொன்னாங்க. அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவானை உடனுரை ஸ்ரீ சிவஞான சுப்பிரமணிய சுவாமிகளை தரிசித்து அருளை பெற்றுக்கோங்க. மீண்டும் இதே போன்று மற்றும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.